வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மண்டைத்தீவு புதைகுழி கிணற்றை அகல வலியுறுத்தி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. மனித புதைகுழிகளை பார்வையிட்ட நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார. இலங்கையின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பில் அதிகரிப்பு. கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது, தென்னிந்திய அரசியல்வாதிகளுக்கு பதிலடி. எல்ல வெள்ளவாய வீதியில் ஏற்பட்ட கோர விபத்து, பலி எண்ணிக்கை 15 உயர்வு. தொடர்பென விரிவான செய்திகள். மண்டைத்தீவு படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய உடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகளை அகல வலியுறுத்தி ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுவதுடன் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியும் பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீபன் மரில்டா என்பவர் வேலணி பிரதேச சபையின் உறுப்பினரான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோரால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த நபர்கள் வேலணி பிரதேச சபையின் ஈழம் மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினரான அனுஷா ஜேகான், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களான கருணாகரன் நாவலன் மற்றும் திருநாவுக்கரசு சிவகுமாரன், ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரான தமிழ்ச்செல்வன் திருக்கேதீஸ்வரன், தமிழரசு கட்சியின் உறுப்பினரான மங்களேஸ்வரன் கார்த்திபன் ஆகியோரது பிரசன்னத்துடன் இருவேறு முறைப்பாடுகள் இன்று ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்துள்ளனர். கல்முனை, களுவாஞ்சிக்குடி மற்றும் குருக்கள் மடம் ஆகிய பகுதிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஆய்வு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு மனித புதைகுழிகள் இருப்பதாக கூறப்படும் இடங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. நீதி அமைச்சின் கூற்றுப்படி விஜயத்தின் போது முறைப்பாடுகளை சமர்ப்பித்த குடியிருப்பாளர்களை அமைச்சர் நாணயக்கார சந்தித்தார். கோட்டு புதைகுழி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் நியாயமானதாகவும் வெளிப்படையாகவும் நடத்தப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். இந்த விஜயத்தின் போது மட்டக்களப்பில் உள்ள காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் மூத்த போலீஸ் அதிகாரிகளும் உடனிருந்தனர். இலங்கை மத்திய வங்கிக்கு சொந்தமான உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்களின் அளவு ஆகஸ்ட் மாதம் 6.166 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளன. ஜூலை மாதம் 2025 இறுதியில் பதிவான 6.147 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்களுடன் ஒப்பிடும்போது இது 0.3% அதிகரிப்பாகும். கச்சத்தீவு தொடர்பாக எந்தவொரு கலந்துரையாடலும் மேற்கொள்ள தேவையில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஜனாதிபதி அண்மையில் வடக்கில் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார். வடக்கு விஜயத்தின் போது ஜனாதிபதி கச்சத்தீவுக்கு சென்றிருந்தார். ஜனாதிபதி கச்சத்தீவுக்கு விஜயம் செய்தமை விசேட விடயமல்ல. தற்போது தென்னிந்திய அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் குழுக்கள் தங்கள் அரசியல் லாபத்தினை இலக்காக கொண்டு கச்சத்தீவு விவகாரத்தினை கருவியாக பயன்படுத்துகின்றனர். கச்சத்தீவு தொடர்பாக எந்தவொரு கலந்துரையாடலும் மேற்கொள்ள தேவையில்லை. ஏனெனில் கச்சத்தீவு எமக்கு சொந்தமானது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எல்ல வெள்ளவாயு வீதியின் 24வது மைல்கல்லுக்கு அருகில் ஏற்பட்ட வாகன விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இறந்தவர்களில் 9 பெண்கள் மற்றும் 6 ஆண்கள் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவத்தில் 5 குழந்தைகள் உட்பட 11 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எல்ல பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 15 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. எல்ல வெள்ளவாயு வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை போதிய வெளிச்சமின்மையால் மீட்புப் பணிகள் தாமதமடைந்ததாகவும் வீதியில் வாகன நெரிசல்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொதுமக்களை வேடிக்கை பார்க்க வரவேண்டாம் எனவும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். தங்காலையிலிருந்து எல்லவிக்கு சுற்றுலா சென்ற தங்காலை நகரசபை ஊழியர்கள் குழு ஒன்று தங்காலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. தொடர்ந்து மத்திய செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.